ஒரு அமெரிக்கன் கல்லூரி மாணவர் மதுரையில். தேனி தான் அவருடைய சொந்த ஊர். அமெரிக்கா அவர் கூட சண்டை, சசிகுமார் சண்டை, அசோக்குமார் சண்டை, பாலு மகேந்திரா சண்டை, பாரதி ராஜா சண்டை. அப்போ பாலு மகேந்திரா அப்படியே சேம் திட்டோ பாலா. அசோக்குமாருடைய மரணத்திற்கு நேரடியாக குற்றம் சாட்டலாம் பாலாவை அப்படின்னு தான் உதவிங்கிறது போனால் சொல்லலாம். வெளிநாட்டுக்கு போலி பாஸ்போர்ட்டில் கொண்டு போய் இலங்கை தமிழரை விட்டு பல கோடி ரூபாய் சம்பாரித்து தான் அந்த பிரசாந்த் கோல்டு டவர் உருவாயிருக்கு. அதுக்கு பின்னாடி பல கிரிமினல் வரலாறு இருக்குது. ஏப்பா நீ எல்லாரும் நடிகராக வர முடியாது, உனக்கு நான் படம் எடுப்பேன், அதாவது முண்டி கேரக்டர் வரும். என்ன கேரக்டர்? முண்டி கேரக்டர், முண்டி முடவன் கேரக்டர் வரும். அந்த முண்டி முடவன் கேரக்டரில் உனக்கு ஒரு வாய்ப்பு தர்றேன். யார் சொல்கிறா? ஏஜிஎஸ் கல்பாஜி அகோரம் பாலா சினிமா துறையிலிருந்து ஒழிக்கப்பட வேண்டிய ஆண்டு தூக்கி போச்சுட்டு போனது. சினிமா யூடியூப் சேனல் வியூவர்ஸ் எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு சினிமா சம்பந்தப்பட்ட கேள்விகளுக்கு விளக்கம் அளிப்பதற்காக நம்மளோடு இருந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா பாண்டியன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். தமிழ் சினிமாவில் பல சர்ச்சைகளுடன் வளர்ந்தவர் தான் டைரக்டர் பாலா. என்னதான் பல சர்ச்சைகள் இருந்திருந்தாலுமே நல்ல நல்ல படங்கள் கொடுத்து நிறைய ஃபேன்ஸ் அவரை சேர்த்து வச்சிருக்காரு. தமிழ் சினிமாவில் அவர் எப்படி உள்ளே வந்தார், அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்தது சார்? இல்லை, இவர் இயற்கையாகவே ஒரு அமெரிக்கன் கல்லூரி மாணவர் மதுரையில். தேனி தான் அவருடைய சொந்த ஊர். தேனிக்கு பக்கத்தில் நாராயண தேவன் பட்டி. இங்கே பிறந்து வளர்கிற இவர் 7வது குழந்தை. சின்ன வயசுலேயே ரொம்ப நோஞ்சானா இருப்பார். இப்போ நோஞ்சானாக தான் இருக்கார். ஆனால் நோஞ்சானாக இருந்தாலும் நீங்கள் படுசுட்டி, பள்ளிக்கூடத்தில் சண்டை, எல்லாத்துக்கூடையும் வம்பு தும்பு. இவரை பொறுத்த வரைக்கும் பள்ளிக்கூடத்தில் அடங்காத மாணவன். சண்டை இழுத்து தகராறு அடித்து மாடுதல் மண்டையை உடைச்சு. அப்போது இவர் வளர்ந்த வீட்டில் அப்பா அம்மா வைத்த தாத்தா பாட்டி மாமா வீட்டில் வளர்றாரு. அப்போ சின்ன வயசுலேருந்த நீங்கள் அந்த குடும்பத்தில் இவர் இல்லை, பெரிய குடும்பம். அதனால் தாத்தா பாட்டி மாமா இங்கே வளர்கிறதுனால சின்ன வயசுலேருந்து யாருக்கும் கட்டுப்படுவதில்லை, யாருக்கிட்டையும் அடங்கி இருப்பதில்லை. பாலு மகேந்திராவை தவிர அவர் வாழ்க்கையிலேயே. என்ன காரணம்னா, சின்ன வயசுலேருந்த ஒரு முரண்டு பிடித்த வாழ்க்கை. அது இன்றைக்கி சினிமாவில் இயக்குனராக வளர்ந்த பிறகு அது வந்துருச்சு. இவர் படத்தில் யாராவது ஒரு நடிகை கமிட் ஆகிட்டாங்கன்னா அவங்க வேறு படத்தில் கமிட் ஆகிடக்கூடாது என்பதற்காக அவங்க சேஃபே மாற்றிடுவார். நடிகையாக இருந்தால் மொட்டை அடிச்சிடுவார். ஆணாக இருந்தால் நீங்கள் கிராப்பை குண்டக்கு மட்டக்கு வெட்டிடுவார். அவன் படம் முடிய வரைக்கும் அப்படி தான் இருக்கணும். அவன் வேறு படத்தில் நடிக்க முடியாதுல்ல. இந்த சைக்கோத்தனம் இன்னைக்கு வரைக்கும் இருக்குது அவருக்கு. அவருடைய நண்பர்கள் நீங்கள் அவர்கிட்ட உதவி இயக்குனராக இருந்தவன் சாப்பிட்டா பிடிக்காதுங்கிறாங்க. நல்லா சாப்பிட்டுட்டு இருந்தானா போய் எத்தி விடுவாராம். நீங்கள் ஒரு படம் விருதுக்காக ஒரு ஒரு படம் எடுக்கிறாங்க. அந்த படம் விருதை நோக்கி நகருது. ஜூரிகள்லாம் பார்க்குறாங்க. ஜூரிகள்லாம் பார்த்துட்டு பரதேசின்னு ஒரு படம், தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் படுகிற கஷ்டத்தை தான் அந்த படம் எடுக்கிறாரு. எடுத்து அது தேசிய விருதுக்கு போகுது. தேசிய விருதுக்கு போகும்போது இதில் என்னன்னா, படம் ஷூட்டிங் நடக்கும்போது அங்கே பணியாற்றுகிற நடிகர் நடிகைகளை, திரைப்பட தொழிலாளர்களை கண்ணு மூணு தெரியாமல் அடிக்கிறாரு. இது அங்கே இருக்கிற எவனாவது வீடியோ எடுத்துடலாம். வீடியோ எடுத்து அவர்கள் வழி முறுக்க முடியாமல் கத்துவதை, நீங்கள் எவ்வளோ சைக்கோ டைரக்டராக இருப்பார் பாருங்க. இதை சமூக வலைதளங்களில் போட்டுடுறாங்க. இவருக்கு தேசிய விருதுக்கு அந்த படம் போகும்போது அதில் அந்த நடுவர் ஒருவர் இந்த வீடியோவை பார்த்துடுறாரு. பார்த்து இந்த படம் மனிதாபிமானமாக இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு அடையாளம் அந்த படத்தை எடுத்திருக்காங்க. ஆனால் இந்த படத்தை எடுத்த இயக்குனர் மனிதாபிமானமே இல்லாமல் மிருகமாக நீங்கள் தொழிலாளர்களை தாக்குறாரு. இந்த படத்துக்கு தேசிய விருதை கொடுக்கக்கூடாது, தூக்கி ஓரமாக போடணுட்டான்.
அப்போ என்ன காரணம்? பாலாவுடைய இயற்கை குணமே அதுதான். என்ன குணம்? மனிதாபிமானமற்ற நடவடிக்கைகள். இவர் புடிச 100 கோடி ரூபா 50 கோடி ரூபா போட்டு படம் எடுக்க வர்றான். அவனை நீங்கள் கொடுமையாக டீட் பண்ணுவார். நீங்கள் படமே நல்ல விருது கொடுத்த டைரக்டராக இருந்தாலும் நீங்கள் படமே இல்லாமல் வீட்டில் தூங்கிட்டு இருக்காரு. ஏன்? போனான் அதோட காலி. என்னன்னா, தேசிய விருதுகள் எடுக்கிற எந்த படமே வணிக ரீதியாக வெற்றி பெறுவதை பற்றி அவர் கவலைப்படுறதே இல்லை. படம் போட்டவன் இப்போ ஃபைனான்சியரு பணம் வந்தால் தான் அடுத்த படம் எடுப்பான். ஆனால் இவருடைய சம்பளத்தை முதலே வாங்கி வச்சுக்குவார். 3 கோடி 4 கோடி 5 கோடி 10 கோடின்னு சம்பளத்தை முதலே வாங்கி வச்சுக்குவார். படம் வணிக ரீதியாக வெற்றி பெறுதா பெறலையா பற்றி கவலையப்பட மாட்டார். பணம் கொடுத்தவன் படம் எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் போய் விமான நிலையத்தில் ஷூட் வைப்போம், போய் பர்மிஷன் வாங்கிட்டு வாங்குவார். இல்லைன்னா தலைமைச் செயலகத்துக்குள்ளே படம் எடுக்கணும், போய் பர்மிஷன் வாங்கிட்டு வா. இராணுவ தலைமையகத்துக்குள்ளே படம் எடுக்கணும், எங்கே பர்மிஷன் கிடைக்காதோ அங்கே போய் பர்மிஷன் வாங்கிட்டு வாங்குவார். அவன் அலைஞ்சு திரிஞ்சு நாளாகும். சரி, அடுத்த மாதம் தள்ளி வச்சிரு. அடுத்த மாதம் இவர் ஒரு 200 படம் எடுத்திருக்க வேண்டியவர். எத்தனை படம்? 200 300 படம் எடுத்திருக்க வேண்டியவர். இவர் இன்னைக்கு படமே இல்லாமல் வீட்டில் தூங்குறாருன்னா என்ன காரணம்? வணிக ரீதியாக யோசிக்க தெரியாது, படம் போட்டவனை பராமரிக்க தெரியாது, சக கலைஞனை மதிக்க தெரியாது. நீங்கள் நண்பர்களே அவர் கிடையாது. இவர் கல்லூரி படித்த காலத்தில் நண்பனாக இருந்தவர் தான் அமீருடைய அண்ணன். அமீருடைய அண்ணனுடைய நட்பால் தான் அமீர் நண்பராகிறார். அமீர் இப்போ அவர் கூட சண்டை, சசிகுமார் சண்டை, அசோக்குமார் சண்டை, பாலு மகேந்திரா சண்டை, பாரதி ராஜா சண்டை. நீங்கள் பாரதி ராஜா ஏன் சண்டைனா, நீங்கள் தேனியில் பிரமலை கள்ளர் பிரிட்டிஷ்காரன் காலத்தில் குற்ற பரம்பரையாக வச்சுருந்தான். இது ஒரு நாவல் வருது. இந்த நாவலை படம் எடுக்கணும்னு பாரதி ராஜா விரும்புகிறாரு, இவரும் விரும்புகிறாரு. பாரதி ராஜாவோட சண்டை பிடிக்கிறார். நாவலுடைய ரைட்ஸை குடியா. அவர் ஒரு மூத்த இயக்குனர், சினிமாவில் ரொம்ப காலம் இருக்கார். அவர்கிட்ட இவர் முரண்பாடாக சண்டை பிடிச்சி 2 பேரும் இப்போ பேசிக்கிறது. ஆக அமெரிக்கன் கல்லூரி காலத்தில் பள்ளிக்கூடத்தில் எப்படி இருந்தாரோ அதே போல தான் இவர் திரைப்படத்துறைக்கு வருவதற்கு முன்பு. இவர் கல்லூரி காலம் முடிந்த பிறகு இவர் முழுக்க வீட்டில் அடங்காத பிள்ளை, வீட்டிலேருந்து வெளியேறுறாரு. வெளியேறுகிற நேரம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, தேனாம்பேட்டையில் வேலைக்கு சேர்றாரு. நீங்கள் அந்த காலத்தில் தேனாம்பேட்டை எல்டாம்ஸ் ரோடு தான் திரைப்பட நடிகர்கள் இப்போ எப்படி கோடம்பாக்கம் சாலிகிராமம் வடசரவகத்தை போல அதுதான் சினிமா உலக ஜாம்பவான்களுடைய பேட்டை. அப்போது அங்கே சினிமா சம்மந்தப்பட்ட நபர்கள் பழக்கம் வரும்போது அறிவுமதி அவருக்கு பழக்கமாகிறார். அறிவுமதியை பொறுத்து சொல்லணும்னா, அறிவுமதி பல இயக்குநர்களுக்கு, சீமான் உட்பட, பாலா உட்பட, முத்துக்குமார், பல கவிஞர்கள், திரைப்பட இயக்குநர்கள், உதவி இயக்குநர்கள் அத்தனை பேருக்குமான வேடந்தாங்கள். அறிவுமதியை பொறுத்த வரைக்கும் அனைவரையுமே சக நண்பர்களாக அவர் பழகுவார். இந்த நட்பு வட்டாரத்தில் பாலாவையும் கொண்டு சேர்த்து விடுறார். இன்றைக்கி இருக்கக்கூடிய எல்லா யுகபாரதி உட்பட அத்தனை பேருமே உருவான பட்டறை எது? அறிவுமதி பட்டறை தான். அப்போ அறிவுமதி பாட்டு எழுத போகிறாரு பாலு மகேந்திராட்ட. இப்போ பாலு மகேந்திராட்ட உதவியாளராக சேர்த்து விடுறாரு. இங்கே தான் பாலா வாளை சுருட்டிய இடம். வாழை சுருட்ட இடம். பாலா பாலு மகேந்திராவிட்டு தான் நீண்ட காலம் பணியாற்றுறார். அப்படி பணியாற்ற காலம் என்னன்னு கேட்டிங்கன்னா, லைட் பாய் வேலையிலிருந்து, காஸ்டியூம் வேலையிலிருந்து, உதவி இயக்குனர் வேலையிலிருந்து, ஆபீஸ் பாய் வேலையிலிருந்து, அத்தனை வேலை யாருக்கு அடங்காத, பணம் வந்த பிறகு அடங்காத பாலா எங்கே அடங்கியிருக்காரு? பாலு மகேந்திராட்ட. பாலு மகேந்திராட்ட தான் அத்தனை வேலையும் செய்கிறார். அப்போ பாலு மகேந்திரன் அத்தனை வேலையும் செய்த பிறகு
பாலு மகேந்திரா ஒரு நாள் யாருப்பா நீன்னு கேட்குறாரு. அப்போது இந்த இந்த படத்துக்கான அத்தனை வேலைகளும் செய்த பாலு மகேந்திரா நீ யாருன்னு கேட்கும்போது அந்த 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 படம் சந்தியா ராகம். சந்தியா ராகம் சந்தியா ராகம் படத்தில் நீங்கள் முழுக்க முழுக்க பாலு மகேந்திராவோட 10 பேர் செய்கிற ஆளை ஒரே ஆளை செஞ்சுருக்க. பாலு மகேந்திரா யாருன்னு கேட்டோன்னையும் தேம்பி தேம்பி அழுகிறார். இந்த படத்துக்கு அவ்வளோ வேலையை நான் தான் செஞ்சேன், என்ன நீங்கள் யாருன்னு கேட்குறீங்களேங்கிறாரு. சரிப்பா மன்னிச்சுக்க, தெரியல, நானும் பல வேலைகள் இருந்தேன், நீயும் பல வேலைகள் இருந்த, அதனால் தவறு நடந்து போச்சு, நீ என்னுடைய உதவியாளராகவே சேர்ந்துக்க. இவர் சினிமா கற்ற இடம் பாலு மகேந்திரா. இப்போ பாலு மகேந்திரா பட்டறையில் தான் பாலா உருவாக்கப்படுகிறார். அங்கே பாலை சுட்டிட்டு வேலை பார்க்குறாரு. சண்டை வம்பு தும்பு எல்லாத்தையும் கழட்டி வச்சிடுறாரு. ஏன்? அந்த திமிரு அங்கே இல்லை. திமிரு அங்கே இருந்தால் கோலம்பாக்கத்தில் அந்த மாட்டு வண்டி தான் ஓட்டிகிட்டு இருந்திருக்கணும். பாலு மகேந்திராவை பொறுத்த வரைக்கும் அவர் இவரை விட ஒரு சாடிஸ்ட். பாலு மகேந்திரா என்னென்னா போனால் இலக்கியம் படிக்க சொல்லுவார், உலக அரசியல் படிக்க சொல்லுவார். பாலு மகேந்திராவை உதவியாளர் கிடச்சிட்டான்னா அவங்கள்ட்ட கிளாஸ் எடுப்பார், அவங்ககிட்ட உலக சினிமா பற்றி பேசுவார். அவன் அப்போ தான் கிராமத்துலேருந்து வந்திருப்பான், உலக சினிமாவை அவன் எப்படி தெரிஞ்சுக்குவான். அப்போ பாலு மகேந்திரா அப்படியே சேம் டிட்டோ பாலா. பாலசுப்ரமணியன் பல பேர் இருக்கிறதாலும் பாலாங்கிறது இயற்கையான பேர், அதை அப்படியே வச்சுக்கிட்டார். அப்போது பாலு மகேந்திராட்ட தொழிலை கற்றுக்கொண்டு நான் தனியாக படம் எடுக்க போகிறேன்னு வர்றாரு. படம் எடுக்க போகிறேன்னு வெளியே கிளம்பிடுறாரு. இல்லைப்பா நீ என்கிட்டே கொஞ்சம் அசிஸ்டண்டாரு, 2 படத்துக்கு முழுசாக தெரிஞ்சுட்டு அப்புறம் நீ அசிஸ்டண்டாக போங்கிறாரு. இல்லை நான் படம் எடுக்க போகிறேன்னு வெளியேறார். வெளியேறியவர் படம் எடுப்பதற்கு ஒரு தயாரிப்பாளரை பிடிச்சிடுறார். தயாரிப்பாளரை பிடிச்சிட்டா அந்த தயாரிப்பாளர் அவருக்கு படத்தினுடைய இயக்குனர் வாய்ப்பை கொடுக்குறார். அந்த படத்துக்கு பேர் அகிலம். இந்த இந்த படத்துக்கான பூஜை காலையில் நடக்குது. எல்லாரும் பூஜைக்கு வர்றாங்க. வருவதற்கு முன்பே அந்த படம் ட்ராப் ஆகி போச்சு. அந்த படம் ட்ராப் ஆகி போச்சு. ட்ராப் ஆனதுக்கு பின்னாடி இவர் முழுக்க விரக்தியாகி ராமேஸ்வரம், கீழக்கரை, ஏர்வாடி இப்படி கோயில்களாக போய் சாமியாரை போக ஆரம்பிச்சிட்டான். இது வீட்டிலெல்லாம் பதறாங்க. இவன் இப்போ சாமியாரை போய் எங்காவது கஞ்சா அடிச்சுட்டு சாமியாரோட சேர்ந்து இவனுடைய வாழ்க்கை வீணாக போயிடும். அதனால் இவனை எப்படியாவது மீட்டெடுக்கணும்னு அந்த பெரிய குடும்பம் முயற்சி பண்ணி இவரை என்ன பண்ணுறாங்க, ஒரு திரைப்பட தயாரிப்பாளரை அவங்க அப்பாவே உருவாக்குறாரு. அவங்க அப்பாவுடைய நண்பர் ஒரு கட்டிட கான்ட்ராக்டர் கந்தசாமி. அவர்கிட்ட போய் சொல்கிறாரு, என் பையன் ஒரு இயக்குனர் ஆகிட்டான், அவனை வச்சு ஒரு படம் எடு, உனக்கு நட்டமாச்சுன்னா அந்த படத்தை நான் தந்துடுறேன். அந்த படம் தான் சேது. அந்த படத்தில் நீங்கள் விக்ரம் தான் கதாநாயகன். விக்ரம் பாபா ஒரு ஆக்சிடெண்ட்டில் வாய்ப்பே இல்லாமல் வீட்டில் படுத்து கிடக்கிறார் ஆஸ்பத்திரியில். விக்ரமுடைய உறவினர் தான் பிரசாந்த் அப்பா தியாகராஜன். தியாகராஜன் ஆஸ்பத்திரியில் போய் பார்த்துட்டு என்னடா இப்படி இருக்கேங்கிறார், என்னை எப்படியாவது காப்பாற்று. யார்? விக்ரம் சொல்கிறார், என்னை எப்படியாவது காப்பாற்றிடு, நான் படத்தில் பெரிய ஹீரோவாக நடித்தே ஆகணும். யார் சொல்கிறான்? விக்ரம். அப்போ தியாகராஜன் சொல்கிறாரு, பிரசாந்த் கோல்டு டவர் ஓனர், வெகு வேற வெளிநாட்டுக்கு போலி பாஸ்போர்ட்டில் கொண்டு போய் இலங்கை தமிழரை விட்டு பல கோடி ரூபாய் சம்பாரித்து தான் அந்த பிரசாந்த் கோல்டு டவர் உருவாயிருக்கு. அதுக்கு பின்னாடி பல கிரிமினல் வரலாறு இருக்குது. பிரசாந்த் கோல்டு டவருக்கு பின்னாடி யார்? மலையூர் மம்முட்டியான் தியாகராஜனுக்கு பின்னாடி. அந்த தியாகராஜா போய் விக்ரமை பார்க்குறாரு. தாய் மாமன் உறவினர், ஏப்பா நீ எல்லாரும் நடிகராக வர முடியாது, உனக்கு நான் படம் எடுப்பேன், முண்டி கேரக்டர் வரும். என்ன கேரக்டர்? முண்டி கேரக்டர், முண்டி முடவன் கேரக்டர் வரும். அந்த முண்டி முடவன் கேரக்டரில் உனக்கு ஒரு வாய்ப்பு தர்றேன். யார் சொல்கிறா? தியாகராஜா விக்ரம்கிட்ட. இப்படி தான் ஆஸ்பத்திரியில் பார்த்துட்டு வர்றாரு. இந்த காலகட்டத்தில் பாலா போய் விக்ரமை பார்க்குறாரு. பார்த்த பிறகு
ஏப்பா எனக்கு சினிமா வாழ்க்கையே முடிஞ்சு போச்சுப்பா, எனக்கு நீ தான் ஒரு பெரிய பிரேக் கொடுக்கணும், நீ எப்படியாவது காப்பாற்று. விக்ரமுடைய தேடல் தான் தன்னுடைய இருக்கிற பணத்தை பூரா கொடுக்குறாரு. கொடுத்து இந்த படத்தினுடைய ஹீரோ யார்? விக்ரம். இந்த படம் தேசிய விருது வரைக்கும் போகுது. தேசிய விருது வரைக்கும் போய் படம் மிகப்பெரிய ஹிட். இந்த படத்தில் பணம் கொடுத்த கட்டட கான்ட்ராக்டருக்கு பணம் போய் கேட்குறாரு, ஏப்பா வியாபார ரீதியாக அந்த பணம் ஜெயிக்கலை, இருந்தாலும் எங்கள் அப்பா சொல்லி நீ பணத்தை இன்வெஸ்ட் பண்ணியிருக்க, அதனால் உனக்கு எப்படியாவது பணம் தர்றேன். முதல் படமே இந்த பஞ்சாயத்தில் ஓடி இருக்கு. இரண்டாவது விக்ரம சேதுல மிகப்பெரிய ஹிட்டு கொடுத்த பிறகு அப்போ தான் மதுரை கல்லூரி நண்பர்களான நம்ம அமீருடைய அண்ணன் சசிகுமார், அசோக்குமார் எல்லாமே இவருடைய நண்பர்களாக சினிமா கற்றுக்கொள்வதற்கு சென்னை வர்றாங்க, எல்லாம் மதுரை செட்டு. அடுத்து இந்த சூர்யாவை வச்சு நந்தான்னு ஒரு படம் பண்ணுறேன். அந்த படம் மாநில விருதுக்கு போகுது. சூர்யாவை பொறுத்த வரைக்கும் விக்ரம் சூர்யா ரெண்டு பேருக்குமே ஒரு பெரிய பிரேக் கொடுத்தது பாலா தான். அப்போ பிதாமகனுக்கு தேசிய விருது மொத்தம் 10 படம், அதாவது மணங்கான் வரைக்கும். இந்த படங்கள் எல்லாமே பாலாட்ட ஒரு பெரிய சினிமா தேடல் இருக்கு. யார்கிட்ட உள்ள விஷயம்? பாலு மகேந்திராட்ட இருந்து கற்றுக்கொண்ட விஷயம். இப்போ இவரை பொறுத்த வரைக்கும் இந்த சந்தியா ராகம் படம் எடுக்கும்போது பாலு மகேந்திராட்ட தொழில் கற்று கொண்ட காலத்தில் 10 பேர் செய்கிற வேலையை ஒரே ஆள் செய்தார். அதுதான் பாலு மகேந்திராவிட்ட நிரந்தரமாக இவரை சேர்த்து வச்சிருந்தது. பாலு மகேந்திரா யாருமே இருக்க முடியாது. பாலு மகேந்திராட்ட இருந்தவன் மஞ்சக்காமடம் செத்துக்குவான். ஏன்? சோறு தண்ணி இருக்காது, தூக்கம் இருக்காது, டே நைட் வேலை பார்க்கணும். சினிமாவை கற்றுக்கணும்னா 24 மணி நேரமும் வேலை பார்த்தா தான் சினிமா ஃபீல்டில் நிற்க முடியும். அதே பாலிசி தான் யாருக்கிட்ட? பாலாட்ட எந்த உதவி இயக்குனர் வரைக்கும் வந்து டைரக்டர் ஆனதான் வரலாறே இல்லை. நல்லா சாப்பிட்டு அடிப்பார், நல்ல துணி போட்டால் உதப்பார், அடி உததான். இவர் பாலு மகேந்திராட்ட யாரா நீன்னு கேட்கும்போது அழுதாருல்ல, நடிப்புலேயே பெரிய நடிப்பது தான். அவரு சண்டை பிடிச்சிருந்தா தேனி பக்கம் போய் வயல் வேலை தான் செஞ்சுருக்கணும். இவ்வளவு கோபக்காரன், இவ்வளவு டென்ஷன் பார்ட்டி, எவனையுமே மதிக்க மாட்டார். தலக்கணம். சின்ன வயசுலேயே அப்பா அம்மாட்ட வளரல, பள்ளிக்கூடத்தில் சண்டை, கல்லூரியில் சண்டை, ஒரு வேலைக்கு ஒரு வண்டிப்பட்டைக்கு வேலைக்கு அனுப்புகிறாங்க. படித்து கிடிச்சு முடிஞ்ச பிறகு வண்டிப்பட்டையில் வேலைக்கு அனுப்பி வண்டிப்பட்டையில் நீங்கள் இந்த காற்று பட்டு ஒரு வைக்க போரே எரிஞ்சு போச்சு. அதுக்கு பிறகு வைக்க போருக்கார கட்டி வச்சு அடிக்கிறான். அந்த அடியை வாங்கிட்டு தான் பார்த்தாரு, இந்த அடிக்கு இப்போ பள்ளிக்கூடம் போய் வாத்தியாக கொடுக்குற அடியே பரவாயில்லைன்னு தான் மறுபடியும் பள்ளிக்கூடத்தில் சேர்ந்து கல்லூரி, அமெரிக்கன் கல்லூரி வரைக்கும் படிக்க வர்றார். அப்போது இவரை பொறுத்த வரைக்கும் சினிமா உலகத்தில் சைக்கோவான படத்தினுடைய டைரக்டர். சைக்கோ படம் கேரக்டர் சைக்கோ. தேசிய ஒரு சைக்கோ எப்படி இருப்பாங்கிறத தன்னுடைய ரோல் மாடலாக சேது, நந்தா பல படங்களில் அவர் படம் போகிற பரதேசி எல்லாம் கஞ்சா அடிக்கிற கேஸாக தான் வரும். இவருக்கும் அந்த கஞ்சா பழக்கம் தொட்டி கொண்டது சொல்கிறாங்க. பாலாவும் கஞ்சாவும் பிரிக்க முடியாது. சினிமா துறையில் சொல்லப்படுவது, பேசப்படுவது, கூறப்படுவது, நம்பப்படுவது. ஏன்னா இவர் நடிக்கிற படத்தில் பூரா பாருங்க, பரதேசி, சேது, நந்தா எல்லாமே ஒரு சைக்கோ பிக்கூலியர் கேரக்டராக தான் இருக்கும். இதை ஒரு பிக்கூலியரால், ஒரு சைக்கோவால் தான் ஒரு சைக்கோ கேரக்டர் அப்படியே வடிவமைக்க முடியும். இதுதான் பாலாவினுடைய சிறப்பு. அப்போது பாலாவை பொறுத்த வரைக்கும் இந்த விக்ரம படத்தில் முழுக்க ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு பிச்சைக்காரன்கிட்டே நீண்ட நாள் பழக சொல்லியிருக்காரு.
திருடன், பிச்சைக்கார, குஷ்டம் பிடிச்சவன் எல்லாரிடையும் அதே கேரக்டர் கொண்டு வரணும்னா அவனோட நீ காலையில் போய் சாயங்காலம் வரைக்கும் அவங்ககிட்ட இரு. மாறு பேசுகிற எப்படி தன்னோட நடிக்க வந்த ஆளுகளை பொம்பளைக்கு மொட்டை, ஆம்பளைக்கு சம்பரு, போலீஸ்காரங்க கட்டி அடிச்சு விட்டுருவார். ஏன் அவன் எங்கேயும் போகக்கூடாதுன்னு. அதனால் அந்த கேரக்டர் வைஸாக உருவாக்குவதில் மிகப்பெரிய வில்லன். அதே போல் அஜித் வச்சு நான் கடவுள் ஒரு படம் எடுக்கிறார். அஜித் என்னுடைய கால் சீட்டை கிஃப்டாக வச்சுக்கன்னு கொடுக்குறாரு. நல்ல ஒரு கிட்ட என்னை வச்சு கொடுப்பான்னு. கடைசியாக அஜித்தை சண்டை போட்டு அஜித்தை அடித்து அன்பு செல்லிக்கிட்ட பஞ்சாயத்து பண்ணி உன்னால் எனக்கு இவ்வளோ நட்டமாச்சுன்னு வாங்கின பணத்தை கொடுத்துட்டு கண்ணீரும் கம்பளையுமாக அனுப்பி வைக்கப்பட்டவர் தான் பாலா. அஜித் சினிமா ஃபீல்டில் ஒரு நல்ல பேர் இருக்குது. ஆனால் அஜித்தை நடிக்க வைக்க முடியாமல், வேலை வாங்க முடியாமல், அவரை அமெரிக்கன் காலேஜ் கல்லூரியில் எப்படி ரவுடிஸாக இருந்து ஒரு கும்பலை போய் இன்னொரு கும்பலை தாக்கி அவனை மண்டையை உடைச்சி அவன் இவனை மண்டையை உடைச்சி கல்லூரி காலத்தில் சக நண்பர்களிடம் கூட நட்பு பாராட்ட முடியாத ஒரு சைக்கோ தான் இந்த பாலா. கல்லூரியில் காலேஜில் படிக்கிற ஒருத்தனை போய் அடித்து உடைச்சி மண்டையை உடைப்பாங்களா? அப்போது வாழ்க்கை இவர் சைக்கோ படத்துக்கு இவரே கதாநாயகன் நடிக்கலாம். அவ்வளவு மிக மிக மோசமான சினிமா துறையில் இருக்கக்கூடாத ஒரு நபர்னு யார் சொல்கிறா? உதவி இயக்குனர் சொல்கிறோம். நல்ல சாப்பாடு சாப்பிட்டா அடிப்பாருங்கிறான். இவரிடம் வந்து உதவி இயக்குனராக வந்து யாராவது சினிமா ஃபீல்டில் பாலுமயத்திலிருந்து இவர் வர்றாரு. இவருடைய நண்பர்களாகத்தான் அமீரும் அசோக்குமாரும் சசிகுமாரும் வர்றாங்க. உதவி இயக்குனர் அல்ல. இவங்கள்ட்ட சொந்த காசு இருந்ததுனால நீங்கள் தொழிலை கற்றுக்கிட்டு அவனே படம் எடுக்க ஆரம்பிச்சிட்டான். அதே போல் அசோக்குமாருடைய மரணத்துக்கு பின்னாடி பாலா தான். அந்த படம், அதாவது தாரை தப்பட்டை, இந்த படம் 8 கோடி ரூபா செலவு. 8 கோடி ரூபா செலவு இழுத்து வச்சது யாரு? பாலா. அன்பு செல்லிக்கிட்ட கடன் வாங்கி கடைசியாக செருப்பு வாங்குற கூட காசு இல்லாமல் அசோக்குமார் போய் அழுகிறார். யாருக்கிட்ட? அன்பு செல்லிக்கிட்ட. அண்ணா நம்ம படம் கொடுங்க, அந்த படத்தை முடிச்சிடலாம். படத்தை 4 வருஷம் எடுக்கிறார். கொஞ்சம் கூட இதயத்தில் ஈரமே இல்லாத இரும்பால் செய்யப்பட்ட இதயத்துக்கு சொந்தக்காரன் பாலா. உதவி இயக்குனர் சொல்கிறான். அசோக்குமாரை போல ஒரு நல்ல மனுஷனே இல்லை. ஆனால் 8 கோடி ரூபாய் செலவு. அவனுடைய தகுதிக்கெல்லாம் மீறினது செலவு. அன்பு செல்லிகிட்ட ஃபைனான்ஸ் வாங்கி அன்பு செல்லியை கொடுக்க முடியாமல், அன்பு செல்லியினால் பெரிய மணிரத்னத்தை அவங்க அண்ணன் ஜிவி போன்ற பல பேர் மரணத்துக்கு பின்னாடி அன்பு செல்லியில் இருப்பதாக பேசப்படுகிறது. அந்த அன்பு செல்லிகிட்ட 4 வார்த்தை பேசினா இந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கும், தாரை தப்பட்டை ரிலீஸ் ஆகிருக்கும். ஆனால் அதை பேசவே இல்லை. அசோக்குமார் கடைசியாக சசிகுமாருடைய மச்சான் கெஞ்சல, இந்த படத்தை எப்படியாவது முடிச்சிரு, இதுக்கு மேலே என்ன பணம் இல்லைன்னு. காதலியே வாங்கி கொள்ளாத ஒரு கரடு மான மனிதன் தான் இந்த பாலா. அசோக்குமாருடைய மரணத்திற்கு நேரடியாக குற்றம் சாட்டலாம் பாலாவை அப்படின்னு தான் உதவி வைக்கிறது பூரா சொல்கிறான். செருப்பு கூட இல்லாமல், சாப்பாடு கூட இல்லாமல் ஒரு ப்ரொடியூசர் 8 கோடி ரூபாய் போட்டு அவனை பல கோடி வட்டி பாலா நினைச்சிருந்தா பாதி செலவை குறைச்சிருக்கலாம். ஆனால் பாலா தயாரிப்பாளர்களை பூரா கெட்ட வார்த்தையில் தான் திட்டுவார். ஒரு ப்ரொடியூசர் வர்றாரு, அண்ணா பாலாண்ணா எப்போண்ணா அந்த ஷூட்டிங் வச்சுக்கலாம், அந்த படத்தை முடிச்சு கொடுறேன், ரொம்ப நாளாகிட்டே இருக்கு. அவருக்கு முன்னாடி உதவி இயக்குனரை போட்டு அடிக்கிறாரு, மிதிக்கிறாரு, உதைக்கிறாரு. யாரை உதைக்கிறதுக்கு பதிலாக? ப்ரொடியூசரை உதைக்கிறதுக்கு பதிலாக. சினிமாவில் தெரியும், இப்படி அடி, மிதி, குத்து, காரி துப்பி, இதெல்லாம் பாலா அந்த உதவி வைக்கிறார். இதெல்லாம் கற்றுக்கிட்டு தான் உதவி வைக்கிறார் ஆகணும். இப்படியெல்லாம் பாலு மைந்தா பண்ணியிருந்தா இந்த ஆள் தேனி பக்கம் போய் நாற்று நட்டுட்டு இருப்பார். அப்போது முழுக்க அசோக்குமாருடைய மரணத்துக்கு காரணம் சினிமா உலகம் கை காட்டுவது பாலாவத்தான். நீங்கள் விஷாலை வச்சு ஒரு படம் எடுக்கிறாரு, அவன் இவன் ஒரு படம். அதில் விஷாலுக்கு வந்து 1.5 கண்ணா நடிக்கணும்.
ஒன்றரை கண்ணாவே எப்போ பார்த்தா நான் பார்க்கும்போதாலும் ஒன்றரை கண்ணாவே இருக்கணும். இப்படி அந்த இயற்கைக்கு மாறா இந்த கண்ணை ஒரு பக்கம் சாச்சு இப்போ அந்த கண்ணு ஒரிஜினலாகவே ஒன்றரை கண்ணா போச்சு. இப்போ அமெரிக்கா வரைக்கும் போய் வைத்தியம் பண்ணுறாரு, ஒன்றரை கண்ணை 2 கண்ணை ஆக்கவே முடியல. ஒன்றரை கண்ணை 2 கண்ணா ஆக்கவே முடியல. என்னுடைய 2 கண்ணு ஒன்றரை கண்ணை ஆக்குறதுக்கு காரணமே பாலா தான். யார் சொல்ற? விஷால். அவன் இவன் படம் அதில் எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை, லாபமே இல்லை. அதோட விஷாலுக்கும் பாலாவுக்குமான தொடர்பே விட்டு போச்சு. விக்ரம் என்ன பண்ணுறாரு, எனக்கு சேது ஒரு பெரிய ஹிட்டு படம் கொடுத்த, என்னுடைய மகனை வச்சு ஒரு நல்ல படம் கொடுன்னு 10 கோடி ரூபா கொடுக்குறாரு. ஃபஸ்ட் காப்பி என்னுடைய மகனை வச்சு படம் பண்ணுன்னு. யாருக்கிட்ட? பாலாட்ட. ஆனால் அந்த படம் வரவே இல்லை. என்ன காரணம்னா அதுக்கு நடுவில் இந்த கொடுத்த பணம் போல செலவாகி போச்சு. 4 கோடி ரூபா செலவாகி போச்சு. படம் வளரவே இல்லை, படம் போகவே இல்லை. அதோட விஷால் ஒன்றரை கண்ணு ஆனது போல விக்ரமுடைய மகன் படமும் பாதியில் ட்ராப் ஆகி போச்சு. அதனால் விக்ரமும் பாலாவும் பேசிக்கொள்வதில்லை. சேது படத்தில் விக்ரமுக்கு ஒரு பெரிய பிரேக் கொடுத்தவரை பாலா தான். ஆனால் அந்த பாலாவும் விக்ரமும் இன்னைக்கு வரைக்கும் பேசியதே இல்லை. அமீர் கூட ஈகோ சண்டை, சசிகுமார் கூட ஈகோ சண்டை, இப்படி பல பேர். அவன் இவன் படம் கல்பாத்தி அகோரம் தான் தயார் பண்ணாங்க. கொடைக்கானலில் 100 நாள் படப்பிடிப்பு. 100 நாள் படப்பிடிப்பு முடிஞ்சு படம் பார்க்கும்போது அந்த 100 நாள் படப்பிடிப்பை வெட்டி தூக்கி வீச சொல்லிட்டார். அதோட ஏஜிஎஸ் கல்பாத்தி அகோரம் பாலா சினிமா துறையிலிருந்து ஒழிக்கப்பட வேண்டிய ஆண்டு தூக்கி போச்சுட்டு போனார். 100 நாள் கொடைக்கானல் படம் எடுத்துட்டு வெட்டி தூக்கி வீசினா எந்த தயாரிப்பாளர் தான் ஒத்துக்குவான்? 100 நாளில் எத்தனை கோடி செலவு. சென்னை ஏவிஎம் ஸ்டுடியோவில் செட்டு கிடையாது, பிரசாத் ஸ்டுடியோவில் செட்டு கிடையாது. எங்கே? கொடைக்கானலில் மழையில் இந்த சினிமா கூட்டத்தெல்லாம் கொண்டு போய் சேர்த்துருக்கு எவ்வளோ போராடி இருப்பாங்க. போராடி அந்த 100 நாள் எடுத்த காட்சியை பூரா வெட்டி தூக்கி போட்டார். அதாவது சொந்த படம் எடுத்தால் சிக்கனமாக எடுப்பார். பணம் போட்ட மனிதனுடைய கஷ்டத்தை, வறுமையை உணர்ந்து கொள்ளாத ஒரு மனிதன் தான் சைக்கோ. சரிப்பா, குடும்ப வாழ்க்கையாக நல்லா இருக்கா? இல்லை, ஓபிஎஸ் பையன் தள்ளிட்டு போயிட்டான், இன்னும் ஒரே பஞ்சாயத்து. ஏன் நீ ஒழுங்காக இருந்தால் அவன் ஏன் தள்ளிட்டு போகிறான்? ஓபிஎஸ் பையன் ரவீந்திரநாத்துக்கும் அவர் மனைவிக்குமான உறவு வலுப்படுகிற பொழுது நீ என்ன பண்ணிட்டு இருந்த? சினிமா வட்டாரத்தில் சொல்கிற செய்தி இது, சினிமா வட்டாரத்தில் சொல்லப்படுகிற செய்தி. அப்போது சொந்த வாழ்க்கையும் சரியில்லை, சினிமா வாழ்க்கையும் சரியில்லை, சைக்கோ படமாகவும் இருக்குது, குடும்ப வாழ்க்கையும் சரியில்லை. இப்போ தனிமைப்படுத்தப்பட்டு யாரோடையும் தொடர்பு இல்லை, தனிமைப்படுத்தப்பட்டு யாரோடையும் தொடர்பு இல்லை. அதாவது இவரை பொறுத்த வரைக்கும் ப்ரொடியூசர்கள், பல ப்ரொடியூசர்கள் இவரை நம்பி ஒரு படம் எடுப்பதோடு சரி, இந்த சினிமா தொழிலுக்கே முழுக்க போட்டு போயிடுவான், சினிமா தொழிலுக்கே முழுக்க போட்டு போயிடுவான். இப்படித்தான் இவருடைய சினிமா வாழ்க்கையை தோண்டி துருவி பார்க்கிற பொழுது நீங்கள் 10 படம் இவருடைய சினிமா வாழ்க்கை. இதுக்கு பின்னாடி எந்த உதவி இயக்குனரும் வரல, ஒரு முறை எடுத்த தயாரிப்பாளர் அடுத்த முறை வரல, ஒரு முறை நடித்த நடிகர் அடுத்த தடவை வரல, ஒரு முறை வருகிற யூனிட் ஆட்கள் அடுத்த முறை வர்றதில்லை. இதுதான் பாலா. பாலானா சைக்கோ படம் எடுக்கிற ஒரு சைக்கோ நபர். இதுதான் கோடம்பாக்கத்து வட்டாரத்தில் பேசப்படுகிற சினிமா மொழி. அவருக்கும் அவர் மனைவிக்கும் டிவோர்ஸ் ஆச்சு. அதுக்கு நிறைய காரணங்கள் சொல்றாங்க. பாலாவும் ஏமாத்திருக்காங்க, அவங்க மனைவியும் ஏமாத்திருக்காங்கன்ட்டு. என்னதான் நடந்தது? இல்லைங்க, அது அவங்க குடும்ப விஷயம், இது ஒரு பெண் சம்மந்தப்பட்டது. அதனால அவங்க நேரடியாக பாலாவை குற்றம் சாட்டுறது ஓபிஎஸ் மகன் ரவீந்திரநாத் மேலே. அதனால இதை ரொம்ப விரிவாக உள்ளே போக வேண்டாம். ஏன்னா ஆண்களை பற்றி என்ன வேணால் பேசிடலாம், பெண்களுடைய எதிர்காலம், குழந்தைகளுடைய எதிர்காலம் இருக்குது. அதனால் நான் நம்முடைய சேனல் மூலம் எதிர்காலம் பாதிக்கப்படக்கூடிய எந்த விஷயத்துக்கும் நாம் பொறுப்பாக வேண்டாம். எங்களுக்கு தெரியாத நிறைய விஷயங்களை எங்களோட பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர் பண்ணிக்கோங்க. இதே போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க பிகின் சினிமா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.